அவனோட ஃப்ரெண்டு குலாமையும் சரி இது வரைக்கும் அவர் பார்க்கல. नेक्स्ट लेखक आज़ादी के आंदोलन में भाग लेने लगे. लेखक வந்து பார்த்திங்கன்னா ஆசாதி கே ஆந்தோலன் அப்படின்னா அப்போது இதெல்லாம் வந்து 90s, அதாவது இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த கதை இதெல்லாமே. ஸோ ஆத்தர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்போது வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக அப்போ நிறைய மூமெண்ட்லாம் நடக்கும்ல, நிறைய போராட்டம்லாம் நடக்கும்ல. ஸோ அந்த ஆந்தோலன் அப்படின்னா அந்த மாதிரியான சில மூமெண்ட்ஸு அந்த மாதிரி இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. இஸ் தர 12 साल बीत गए. ஸோ இதே போல் 12 साल 12 வருஷம் வந்து ஓடி போய்டுறது இதே போல். लेखक नमक सत्याग्रह में भाग लेकर 6 महीने वेलूर जेल में रहकर रिहा होकर घर लौटते थे. அதுக்கப்புறம் வந்து லேக்கக் வந்து சால்ட் சத்தியாகிரகா நடந்துச்சுல. ஸோ சால்ட் சத்தியாகிரகாவில் கலந்துக்கிட்டு 6 மாதம் ஜெயிலில் வேலூர் ஜெயிலில் இருந்துட்டு ரிஹா ஹோக்கர் அப்படின்னா ரிலீஸ் ஆகிட்டு வீட்டுக்கு வராரு. அந்த சமயத்தில் 7 दिन बाद उनको गुलाम खादिर का पत्र मिला. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 7 நாளுக்கு அப்புறமா குலாம் खादिर கிட்டேருந்து இவருக்கு ஒரு பத்திரம், ஒரு லெட்டர் கிடைக்கிது. பத்திரமே குலாம்னே लिखा था. அந்த லெட்டர் வந்து குலாம் எழுதியிருக்காரு. कि हमने लड़कपन में यह कसम खाई कि एक दूसरे को बताए बिना शादी नहीं करेंगे. ஸோ நம்ம வந்து சின்ன வயசில் நம்ம 2 பேரும் ஒரு சபதம் எடுத்துக்கிட்டோம். என்ன அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு தெரியாமல் நம்ம என்ன கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சபதம் எடுத்தோம் அப்படின்னு அதில் மென்ஷன் ஆயிருக்கு. 22 जुलाई 1930 को मेरी शादी मद्रास में होने वाली है. ஸோ 22 जुलाई 1930 எனக்கு மெட்ராஸில் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு யார் சொல்கிறாங்க? குலாம் खादिर வந்து லேக்கக்கு வந்து அந்த இன்விடேஷன் லெட்டர் வந்து அனுப்புகிறாங்க. நிமந்திரன் பத்திர சாத்தே. நிமந்திரன் பத்திர அப்படின்னா என்ன? இன்விடேஷன். ஸோ இன்விடேஷன் லெட்டரும் கூட இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. தும்கோ ஜரூர் ஆனா ஹோகா, நீ கண்டிப்பாக கட்டாயம் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. மேரி சோட்டி பஹன்னே ஹி பத்திரிகா மே தும்ஹாரா நாம் தேக்கர் தும்ஹே பஹச்சானா. என்னோட சோட்டி பஹன் அப்படின்னா யார் இந்த இடத்துல? நூருநிசா தான் அவனோட பேர்லாம் லெட்டர்ஸ்லலாம் அந்த மேகசின்ஸில் அதிலலாம் பார்த்து அவன் தான் ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு சொன்னான் அப்படின்னு சொல்கிறாரு. குச் தினோ சே लेखक के हृदय में एक लड़की का रूप उभरता था. कुछ दिनों से கொஞ்ச நாளாகவே இதெல்லாம் கேட்டதுக்கப்புறமா அவருக்கு அவரோட மனசில் வந்து நூறுநிசா இப்போ எப்படி இருப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு தாட் போயிட்டே இருக்கிறது. பத்திர पढ़ने के बाद वे समझ सके कि वह लड़की नूरुनिसा थी. அந்த லெட்டரை படித்ததுக்கப்புறம் அவரே புரிஞ்சுக்கிறாரு கண்டிப்பாக அந்த சோட்டி லடுக்கின்றது யாராக தான் இருக்கணும், நூருநிசாவாக தான் இருக்கணும் அப்படின்னு அவருக்கு புரியுது. உன்கா தில் கஹனே லகா கி நூருநிசா பி உன்கோ சாஹ ரஹி ஹை. ஆனால் இவருக்கு மனசில் என்ன பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நூருநிசாவும் நம்மளை விரும்பிட்டு தான் இருப்பா அப்படின்னு இவருக்கு தோணுது மனசில். அடுத்தது दूसरे दिन लेखक मद्रास पहुँचे. ஸோ அடுத்த நாளே வந்து லேக்கக் வந்து மദ്രാஸ்க்கு